காலை வணக்கம். காலை வணக்கம். இன்றைக்கி குடியரசு நாள். இந்த குடியரசு நாளில் நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல விஷயங்களில் என்னென்னா, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் சட்டத்தை வரைவு கமிட்டி அதை பல ஆண்டுகளாக ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் 1949 நவம்பர் மாதம் 26 அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தலைவர் அந்த ஜாகிர் ஹுசேனுக்கு ஒப்புதல் அளித்து அதில் இருக்கிற சில சரத்துகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிச்சுட்டு மிக அதிக பாகம் ஜனநாயக தேர்தலை பற்றிய அது ஜனவரி 26 1950 அமலுக்கு வரும்னு சொன்னதுனால அந்த தேதியை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுவோம். இந்த குடியரசுன்றது என்னன்னா, அது ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்தியா. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியானா என்ன, வேறு என்ன கைண்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் இருக்குது, இது டெமோக்ராட்டிஸ் இருக்குன்னா, ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த நாட்டினுடைய தலைமை, அரசாண்மை, சாவரிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரால் செயல்படுத்தப்படும். அது ரிப்பப்ளிக். டெமோக்ரஸி என்றது இதர செயல்பாடுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அது ஆலோசனையின்படி நடக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப். இதர வகைகள் என்னன்னா, சுல்தானேட், சில இடங்களில் சுல்தான் இருப்பார், ராஜா, அவர் தலைவராக இருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மூலமாக ஆலோசனைகளோடு. டிக்டேட்டர், சர்வாதிகாரி, பாகிஸ்தானில், இப்போ பர்மாலெல்லாம் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்ன, ராஜாக்கள், சாவரன்ட்டி, இது கிங்கு, இதை இவங்கெல்லாம் ஜப்பானில் இருக்க ராஜா இருக்கார், இங்கிலாண்டில் ராஜா இருக்கு. அது அவர் மொனார்கிக்கல் ரிப்பப்ளிக். ஆனால் அவங்களுக்கு ஆலோசனை கூறுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இதுதான். இதோட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சிங்கன்னா, இன்றைக்கி குடியரசு நாள், 76வது குடியரசு நாளில் கொடியை உச்சியில் கட்டி வச்சு அதை பறக்க விடுவாங்க. அன்பர்லிங்னு சொல்லுவாங்க. கட்டி வச்சுட்டு, ஆனால் சுதந்திரம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொடியை ஏற்றுவாங்க. ஏன் அதை கொடியை ஏற்றுறாங்கன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்போது அது வரைக்கும் அங்கே யூனியன் ஜாக் கொடி இருக்கும். அந்த கொடியை இறக்கிட்டு நம்ம நாட்டு கொடியை ஏற்றணும். அது நினைவாக தான் கொடி ஏற்றுதல் வேறு, கொடியை பறக்க விடுதல். இன்றைக்கு கொடியை பறக்க விடுதல். இவ்வளோ விவரம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது தெரியும். இன்றைக்கி என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளம் சிறார்கள் அவங்களுடைய பாதுகாப்பு சட்டம், அதில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2007 அந்த விதிகளின்படி ரூல் 12 and 13 பிரகாரம் இளவருடைய வயதை எப்படி நிரூபிக்கிறதுன்னும் போது அது ஆர்டரிங்காக, ஹைரார்கிக்கல் ஆர்டர், வரிசைகாரமாக முதல் 1, அதுக்கப்புறம் அது முடியலைன்னா 2, அதுக்கப்புறம் 3ன்னு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஹைரார்கிக்கல் ஆர்டர். அது பிரகாரம் முதல்ல மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கு ஈக்குவலன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை தான் நம்ம வயதாக கொள்ளணும். அடுத்தது என்னன்னா, அது இல்லைன்னா முதலில் பள்ளியில் சேர்ந்த அந்த ஆவணத்தை உபயோகப்படுத்தும். அதுவும் இல்லைன்னா தான் மாநகராட்சியோ முனிசிபாலிட்டியோ பஞ்சாயத்தோ கொடுக்குற சான்றிதழை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் எதுவுமே இல்லைன்னா ஆர்சிபிகேஷன் டெஸ்ட். இந்த வழிவகை உள்ள தீர்ப்பு வினோத் கட்டாரா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2023-1 MLJ கிரிமினல் 164 SC. வினோத் கட்டாரா, ஸ்டேட் ஆஃப் யூபி 2023-1 MLJ கிரிமினல் 164 SC. காலை வணக்கம். நன்றி.